இங்க ஒரு மெர்மைடு பாத் டப்ல படுத்து குளிச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து கதவு தட்டுறாரு. உடனே அது பயந்து போய் அப்படியே அந்த பாத் டப்ல இருந்து வெளியில எகிரி குதிச்சு அதோடைய வால்ல ஒட்டி இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் அப்படியே துடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பொண்ணு ஒரு மெர்மைடுங்கிறது அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியவே தெரியாது. வெளியில நிக்கிற அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் உள்ள அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு கதவையே உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துடுறாரு. வந்து பார்த்தா அவளுடைய காலை அப்படியே ஃபுல்லா டவலால கவர் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நல்ல வேலையா அவளுடைய பாய் ஃப்ரெண்டை நோட் பண்றதுக்கு முன்னாடியே அவளுடைய வால் மனுஷங்களுடைய கால் மாதிரியே திரும்பவும் மாறிடுது. இப்படி இருக்க ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய லாப்ஸ்டர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த மெர்மைட் பொண்ணு அந்த லாப்ஸ்டர் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு டாக்டர் என்ன பண்றாருன்னா இந்த பொண்ணு மேல பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அப்படியே தண்ணி அடிச்சு விட்டுறாரு. தண்ணி பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய கால் அப்படியே ஃபிஷ் ஸ்டைல் மாதிரி மாறி அவ ஒரு மெர்மைடாவே மாறிடுறா. அப்பதான் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கே தெரியுது அவ ஒரு மெர்மைடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட்ல அவளையும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டையும் ஒரு லேபுக்கு பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அவரையும் மெர்மைடுன்னு நினைச்சுக்கிட்டு தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு வைக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அவர் மட்டும் உருமாறவே இல்ல. அவர் கூடவே அதே தொட்டில அந்த மெர்மைடையும் விடுறாங்க. அந்த மெர்மைடு அவர்கிட்ட வந்து பேசலாம்னு நினைக்கும் போது அவர் கோச்சிக்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் மட்டும் மனுஷங்கிறது கன்ஃபார்ம் ஆன பிறகு அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த மெர்மைடை மட்டும் அந்த தண்ணி தொட்டிக்குள்ளேயே அடைச்சு வச்சு அதோடைய பாடியில் ஏற்படக்கூடிய சயின்ஸ் எல்லாம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த லேபுக்கு வந்து அவளை பார்த்து ரொம்பவே பாவப்பட்டு அவளுடைய உடம்பு முழுக்க துணியெல்லாம் சுத்தி அவளை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போய் அவளை அப்படியே பீச்சுக்கு கூட்டிட்டு போய் கரையில நின்னுக்கிட்டு நீ அப்படியே தண்ணியில குதிச்சு தப்பிச்சு போயிடுன்னு சொல்றாரு. அதே நேரத்துல மிலிட்டரிலாம் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அவங்கள பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. இப்ப அந்த மெர்மைடும் அவரை பிரியறதுக்கு மனசே இல்லாம அப்படியே எகிரி குதிச்சு தண்ணியில தப்பிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இவரும் அப்படியே எகிரி தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. ஆனா இவரால் நீந்த முடியாம அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப கரெக்டா அவர்கிட்ட அந்த மெர்மைடு வந்து அவரை கிஸ் பண்ணுது. அடுத்த செகண்டே பார்த்தா அவர் பழையபடி கண் முழிச்சிடுறாரு. இப்ப அவரால் தண்ணிக்குள்ள ஆக்சிஜனே இல்லாம நீந்த முடியுது. கடைசியில அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கடலுக்கு அடியில வாழ்றதுக்காக அடியில போக ஆரம்பிச்சிடுறாங்க.